ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நீங்கள் இறைவனுடைய மக்களாய் இருக்கின்றீர்கள். தியான வசனம் எசாயா அதிகாரம் 51 வசனம் 16. நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன். சீயோனை நோக்கி, நீ என் மக்கள் என்றேன். என் சொற்களை உன் நாவில் அருளினேன், என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரமாக கொண்டு சீயோனை நோக்கி, நீ என் மக்கள் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆம், மெய்யாகவே நீங்கள் இறைவனுடைய மக்களாய் இருக்கின்றீர்கள். இறைவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கின்றார். ஆகவேதான் அவர் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுகின்றேன் என்று கூறுகின்றார். வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையும் அருமையுமானவை என்று விவிலியம் கூறுகின்றது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களை பாவ இச்சைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து சுத்திகரித்து தெய்வீக சுபாவத்தில் பங்கு கொள்ளவர்களாய் செய்கின்றது. அதாவது, இறைவனுடைய வார்த்தையினால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுகின்றீர்கள். அவருடைய அருமையான வாக்குத்தத்தங்களினால் உங்களை மறைக்கும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். நாம் நன்றாக வாழக்கூடிய வழியை இறைவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு காட்டும். ஒரு பெண் தன்னுடைய வாலிப பருவத்திலேயே தாயாரை இழந்தாள். அந்த தாயாரின் 1ஆம் ஆண்டு நினைவின் போது தன்னுடைய தாயை நினைத்து மிகவும் அழுதாள். உலகம் அவளுக்கு இருளாய் தோன்றியது. ஆண்டவரே, என் தாயாரை போன்று என்னை நேசிக்க கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்று அழுதபடியே இறைவனிடம் கேட்டாள். அப்போது ஆண்டவர், கடவுளோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கின்றார் என்ற வேத வசனத்தை அவளுக்கு கொடுத்தார். அந்த வசனம் அவளுக்கு பலத்தையும் தைரியத்தையும் அளித்தது. அது அந்த பெண்ணின் ஆவியை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து முன்னேறும்படி செய்தது. இப்படியாக இறைவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மை தைரியப்படுத்துகின்றார். ஆகவே அனுதினமும் இறை வசனத்தை ஆவிக்குரிய உணவாக உட்கொள்ளுங்கள். வேதாகமத்தை வாசிக்க ஒருபோதும் தவறாதீர்கள். கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று விவிலியம் கூறுகின்றது. இறைவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். நீங்கள் அவரது மக்களாய் இருக்கின்றீர்கள். அவர் தமது வார்த்தையை உங்கள் வாயில் அருளி உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியையும் உயிர்ப்பிப்பார். நீங்கள் அவரது வார்த்தையில் வேரூன்றப்பட்டு பலப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கான வாக்குத்தத்தத்தையும் தரும்போது அதில் மகிழ்ந்து அதை உங்கள் வாழ்க்கைக்கென உரிமையாக்கி கேளுங்கள். இறை வார்த்தையின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையானது தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். வேத வசனமானது உங்களுக்கு ஜீவனை அளிக்கும், ஆவியை அளிக்கும், சுகத்தை கொடுக்கும், அற்புதங்களை அருளும். அன்பானவர்களே, அந்த நாளுக்கு அந்த வசனமே போதுமானதாய் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் தமது வார்த்தையை உங்கள் வாயிலே அருளி உங்களை பலப்படுத்துவாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கின்றது. நீர் உம்முடைய வார்த்தையை என் வாயிலே அருளி உம்முடைய மகத்தான வாக்குத்தத்தங்களால் என்னை பாதுகாக்க வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன். உம்முடைய வசனம் எனக்கு ஜீவனை அருள்வதாக, என் வாழ்க்கையில் சுகத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தையை நான் விசுவசித்து உம்முடைய வல்லமை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தால் என் இருதயத்தை ஓர் இடத்தையும் விட்டுவிடாமல் முழுவதும் நிரப்புவீராக. ஆவிக்குள் பரிபூரணமாக உணரவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியும் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.